நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுத போறீங்க. நீங்க இப்பவும் படிச்சுட்டே இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்க? இன்னும் தியரி வாசிச்சுட்டு இருக்கீங்களா? என்சிஆர்டி புக்கு கையில் கொண்டு நடந்துட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா படிங்க. முடியும்னா இன்னைக்கு நைட்டுடன் படிப்பெல்லாம் நிறுத்துங்க. அதுக்கப்புறம் புத்தகமே கையில் தேவையில்லை. எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழையின வரைக்கும் என்சிஆர்டி வாசிச்சுட்டு இருக்கிற மாணவர்களை நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். அதெல்லாம் செஞ்சுட்டு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாமுக்கு இடையில ஒரு சின்ன கேப்பு, கொஞ்சம் மணி நேரங்கள் கேப்பு போட்டால் நம்ம மனசோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாயிருக்கும். போர்டு எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத போனதா இருந்தால் கடைசி டைம் வரை நீங்க உருண்டை இருட்டி விழுங்கிக்கோங்க. அதுக்கு பிரயோஜனம் இருக்கலாம். ஆனால் நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மூளை ஒர்க் ஆக வேண்டிய எக்ஸாம். மூளை ஒர்க் ஆக வேண்டிய எக்ஸாமில் நீங்க மூளைக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுத்தாதான் அது சூப்பரா ஒர்க் ஆகும். அதனால என்ன பண்ணணும்னா, முடியும்னா இன்னைக்கு மதியம் இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க படிப்பு எல்லாமே ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகி பாட்டெல்லாம் கேட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி மனசுக்கு ரெஸ்ட் கொடுத்து, நான் படிச்சது எல்லாமே மனசுக்குள்ள இருக்கு, அது எனக்கு கண்டிப்பா தேவையான டைம்ல திரும்பி எடுக்க முடியும், அந்த ஒரு நம்பிக்கையுடன் நான் சூப்பரா நீட் எக்ஸாம் எழுதும், என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அந்த ஒரு நம்பிக்கையுடன், ரியலிஸ்டிக்கான நம்பிக்கையுடன் நீங்க ஒவ்வொரு நொடியும் முன்னாடி கொண்டு போங்க. நீட் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க போகும்போது ஒரு புக்கும் கையில் எடுக்காமல் போங்க. சால் நீட் அகாடமி படிக்கிற மாணவர்கள் ஒரு ஆளும் புக்ஸ் எடுத்து நீட் எக்ஸாம் ஹாலுக்கு போனது கிடையாது. அங்க போய் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே காரை நிப்பாட்டி அதுக்குள்ளேயும் உட்கார்ந்து படிக்கிறவங்க இருக்கு. பெற்றோர்கள் அப்படிதான் யோசிக்கிறாங்க. நீ சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதே, கடைசி டைம் ஆயிடுச்சுல, கொஞ்சம் கூட படி. அது போர்டு எக்ஸாம் லெவலில் படிக்கிறதுனா தான் அந்த ஒரு சிந்தனை வருகிறது. அந்த ஒரு மைண்ட் செட் நீட் எக்ஸாம் செட் ஆகாது. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிக்கலா யோசிங்க. நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கு. 1 year எல்லாம் படிச்சவங்க எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கீங்க, எத்தனை படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் டயத்துக்கு வெளியெடுக்கணும்ல. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அரை நாளில் ரிவைஸ் பண்ண முடியுமா? ஒரு நாள் ரிவைஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ படிச்சது மேல நம்பிக்கை கொடுத்து ரெஸ்ட் எடுங்க. சூப்பரா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போங்க, ஹாப்பியா போங்க. வரப்போற எக்ஸாமை பற்றி முன்னாடியே டென்ஷன் ஆகுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தான் யோசிச்சு பாருங்க. சந்தோஷம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழைந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி அமைதியா நிம்மதியான மனமுடன் கொஸ்டின் வாசிச்சு சூப்பரா எக்ஸாம் எழுதுங்க. நீட் எக்ஸாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி மாறட்டும். உங்கள் அன்போடு ஜாரி.